Welcome back to Happy Mom Hub channel, and today we have Nitya Amritraj for our Happy Mom Award milestone interview. So Happy Mom Award அப்படின்னா என்ன அப்படின்னா we have a community called Happy Mom Hub. அதில் வந்து நமக்கு 3 மைல்ஸ்டோன் இருக்கு. ஒரு மதர் உள்ள வரும்போது she is very tired, exhausted and angry and feeling very lonely and left out. அவங்க வந்து zombie mother அப்படின்னு கூப்பிடுவோம். அதாவது ஒரு 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 we will have a notion and அதுக்கப்புறமா அந்த மதர் வந்து when she works on her mental health and physical health and the goal achieve பண்ணும்போது she becomes a happy mom, and then she works on her relationship with her spouse, husband and children. So parenting and relationshipல ஒர்க் பண்ணும்போது அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா she becomes a loving mom. அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணும்போது she becomes a queen mom. So zombie mom to happy mom to loving mom to queen mom. இதுதான் நம்மளோட milestone. Every mother who comes into the happy mom community, this is the milestone that each one can take. And இன்னைக்கு அந்த விதத்துல நித்யா அமிர்தராஜ நம்ம இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நித்யா ஃபார் நாமினேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ் அவார்ட். உங்களை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் கொடுங்க. Actually, thank you, ma'am. Thanks a lot for this opportunity to share my story. நான் வந்து நித்யா அமிர்தராஜ், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க ஹாப்பி மாம் ஹப். ஆக்சுவலி உங்களோட வெபினார் ஹாப்பி வெபினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கையிலே ஸ்பாட் பேமெண்ட் பண்ணி டக்குனு ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு half an hour 45 minutesல நீங்க பேசலையே. நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். எனக்கு 2 கிட்ஸ், கயல் அண்ட் கதிர். 2 பேரும் சூப்பர், எல்லாருமே நல்லா சூப்பர் ஃபேமிலி. வாஸ் இன் சிங்கப்பூர், 7 years சிங்கப்பூர்ல இருந்தோம். கொரோனா லாக்டவுன்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி எங்க சன். ஸோ அந்த இஷ்யூஸ், பிஹேவியரல் இஷ்யூஸ் அதெல்லாம் பார்க்க வி ஸ்டார்ட், எப்படி சொல்றது, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய கிளாஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஃபேமிலி, ஒரு கூடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன் வி கேம் பேக் டு அகைன் நேட்டிவ்க்கு வந்தோம். நேட்டிவ்ல ஜாயின்ட் ஃபேமிலி. நான் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ள போகையில நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னால ஈஸியா எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, நான் வந்து எப்படின்னா எப்பயுமே கிரிட்டிசைசிங், யாராவது என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க அந்த மனப்பக்குவமே எனக்கு இருக்காது. அந்த மனப்பக்குவம் இல்லாததுனாலே ஆல்வேஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாலும் சின்ன அழுக அப்படியே அது பெருசாயிடும். பெருசா எமோஷன்ஸ் அப்படியே ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் என் தேர்ந்து. அதனால இப்போ 1 year என்னோட இதுல ஒர்க் பண்ணேன். ஹாப்பி மாம் கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கோர்சஸ் ஒண்ணுத்துலயும் செல்ஃப் லவ், 21 day happiness challenge, journaling, gratitude, huddle call, அது ஒண்ணும் என்னை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுச்சு அப்படின்னா, ஃப்ராங்க்லி டெல்லிங், நான் லிட்டரலா ஜாம்பியா தான் இருக்கேன். நான் அதை வந்து எப்படி உணர்றேன் அப்படின்னா, என் பொண்ணையும் என் பையனையும் நான் வந்து என்னோட எமோஷன்ஸ் அவங்களை எப்படி பாதிச்சு அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்திருக்கேன். அந்த ரிஃப்ளெக்ஷன், என்னோட இன்னர் ரிஃப்ளெக்ஷன், என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் என்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவங்களை பிளேம் பண்றதா நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாரும் என்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் தான் தெரியுது. நான் கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மள பாக்குறோமோ அப்படிதான் எல்லாரும் நம்ம பார்த்து இவ்வளவு நாள் பேசியிருப்பாங்க. இவ்வளவு நாள் பிளேம் பண்ணி கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு சமயத்துல அந்த ஆங்கிரி மோடு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோடுன்னு ஆயிடுச்சு. என்ன நானே அழிச்சுக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு வேண்டாம் வாழ்க்கையே, எனக்கு ஃபேமிலி வேண்டாம், நான் தான் கெட்டவன், ஆல்வேஸ் என்னையே நானே பிளேம் பண்ணிக்கிறேன், நானே கெட்டவன், நான் தான் கெட்டவன், கில்ட் மோட்லயே இருக்கிறது, பிளேமிங் மோட்லயே இருக்கிறது. இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப எப்படி சொல்றது, வாழ்க்கையோட கடைசி நுனியில நிப்போம்னு சொல்லுவோம்ல, அப்ப யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு கயிறு குத்த அப்படியே மெதுவா தூக்குனாங்கன்னா அப்படி அந்த மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணி நான் உள்ள வந்தேன். உள்ள வந்தப்போ நான் ஒரு கோர்ஸையும் எடுத்து ரொம்ப டீப் டவுனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது என்ன மாத்திக்கணும்னு தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். மாத்திக்கணும் மீன்ஸ் அக்செப்டிங் மை ஃபிளாஸ், அப்ரூவிங் மை செல்ஃப்.
பியூட்டிஃபுல். என்னோட ஃபிளாஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் இதுல நான் எனக்கு ஃபிளாஸ் இருக்கு, இந்தந்த ஃபிளாஸ்ல நான் ஒர்க் பண்ணணும், வாவ். இந்தந்த எமோஷன்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, இந்தந்த எமோஷன்ஸ்க்கு நான் அட்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சு ஒண்ணு ரொம்ப நாள் ஆச்சு மேம். நியர்லி 6 to 7 months நான் டீப்பா ஒர்க் பண்ண நிறைய 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 சேஞ்சஸ். சூப்பர். என்னோட ஹஸ்பண்டே இப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, யாராவது போன் கால் எடுத்தா நான் ஏதாவது கால்ல பேசிட்டு இருந்தா அவ வேற மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்காப்பா, அந்த வேற மாதிரிங்கிறது வேற மாதிரி அவரை பெருமையா சொல்லுவாரு. வேற மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இது மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. நான் அந்த வேலிடேஷனே எதிர்பார்க்கல. பட் அவர் வாயில இருந்து டக்குன்னு வரையில ஒரு டிஃபரெண்டான எப்படி நம்மளே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெரி நைஸ். இதுதான் மேம் என்னோட ஸ்டோரி. இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஒரு பீஸ், ஒரு அமைதியோ அமைதி அப்படிங்கிற மோடுக்கு போயிட்டேன். எது நடந்தாலும் ஒரு எமோஷனலி நான் டிஸ்ரெகுலேட்டட் ஆகிற மூமெண்ட்ஸ் நிறைய டெய்லி இருக்கு. ஆனா அந்த மொமெண்ட்டை நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு படத்துல நாகேஷ் சொல்ற மாதிரி இப்படி கிட்டக்க வச்சு பார்க்காம அப்படி எட்டி வச்சு பார்க்கையில, அதை விட்டு வெளியில வந்து நின்று பார்க்கையில, ஓகே இந்தந்த இடத்துல சில சில ஃபிளாஸ் இருக்கு, ஓகே இந்தந்த இடத்துல நம்மளோட எமோஷன்ஸ் அவுட் பர்ஸ்ட் ஆகுது, இந்தந்த இடத்துல நம்ம ட்ரிகர் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணுவோம், டைம் கொடுப்போம், நம்மளுக்கு டைம் கொடுப்போம் அப்படி சொல்லியே வந்து எப்படி நின்று பார்த்து ஓகேவா போயிட்டு இருக்கோம். குட்டா போகுது, ஓகேன்னு சொல்ல மாட்டேன், கிரேட் அண்ட் குட். கிரேட். இப்போ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்களா இல்லாட்டி? எஸ் மேம், எஸ். அப்போ ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ ஹேண்டில் பண்ணதுக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியில என்ன டிஃப்ரெண்ட்? நீங்க எப்படி அதை டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்றீங்க? இப்ப எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து யாராவது என் பசங்களை பாத்துக்கிறேன், இப் சப்போஸ் எங்க அத்தை மாமா யாராவது என்னோட இல்லா சிஸ்டர் இல்ல நான் பாத்துக்கிறேன், நான் சாப்பாடு ஊட்டி விட்டுறேன், நான் வெளில கூட்டிட்டு போறேன் அப்படின்னா ஐ ஒன்ட் லீவ் தம். நான் பண்ற மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க. ரைட். ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், செக்யூர், சேஃப். அப்படியே வச்சுக்கணும் அப்படி இருக்கு. அந்த சப்போர்ட் சிஸ்டமோட வேல்யூ எனக்கு அப்ப தெரியவே இல்லை. இப்போ வந்து நைட்ல வந்து கிராண்ட்மாவோட அவங்க போய் ஜாலியா படுத்து கதை கேட்டுட்டு தூங்கையில ஐ ஃபீல் ஹாப்பி. தாராளமா விடுறேன், போய் படுத்துக்கோ. எனக்கு அந்த டைம்ல நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சிஸ்டர் இல்ல கூப்பிட்டு போனா தாராளமா கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸே என்கிட்ட இல்ல. அக்செப்டன்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இப்பயும் சொல்லுவாங்க, இப்பயும் இருக்கும் எல்லா இடத்துலயுமே, எல்லா பெரியவங்க இருக்கிற வீட்லயும் இருக்கு. ஈவன் எங்க அம்மா அப்பாவுமே ஒரு பாலை காய்ச்சிட்டு நம்ம இப்படி எட்டி போனோம்னா அது மாதிரி பால் பொங்கி விட்டுச்சு அப்படின்னு திட்டினா அம்மா சொன்னா ஈஸியா இருக்கும், இல்லா சொன்னா வேற மாதிரி எடுத்துப்போம். அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கூட என்கிட்ட இல்லாம இருந்துச்சு. இப்போ ஆமா நான் தெரியாம ஊட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே கிளீன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்றது எப்படிங்கறத கத்துக்கிட்டேன். அதுதான் மேம் என்கிட்ட பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ். ஈவன் இப்ப எங்க அத்தையே யாராவது வந்தா அவள்கிட்ட அவ்வளவு சேஞ்ச், அவன் அப்படி ஆயிருக்கா, அப்போ முதல்ல எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப எப்படி ஆயிட்டா தெரியுமா அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்புறம் நான் எங்கேயாவது வாக்கிங் போறப்ப அத்தையோட ஃப்ரெண்ட்ஸே யாராவது பார்த்தாங்கன்னா, நான் வாக்கிங் போறப்போ முதல்ல இருந்த வாக்கிங் எல்லாம் போவே மாட்டேன், பிசிக்கலி ஹாப்பியாவும் இருந்ததும் இல்ல, என்ன எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கிட்டதும் கிடையாது. வாக்கிங் போவேன், ஹீலிங் எடுக்கிற ப்ராசஸ் எல்லாத்துலயும் யாராவது மீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அப்போ அப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கா, அவங்களே கால் பண்ணி உங்கள்ட்ட சொல்லுவாங்க. வெரி நைஸ். அவங்க எல்லா டாட்டர்ல வந்து சூப்பரா பண்றா, நல்லா இது பண்ணிட்டு இருக்கா, கேர் பண்றா, அந்த குழந்தைங்க விளையாடுறாங்க பட் அதை கூட அவங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றா. ஈவன் ஒரு குளத்தை சுத்தி குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும், தண்ணி இருக்கும், அதை எப்படி அவ ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டே வாக் போயிட்டு இருக்கா தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அதாவது இன்லாஸ் அது வந்து எனக்கே தெரியாம நடக்குது. they are proud of you. அது வந்து எனக்கே தெரியாம இதெல்லாம் அவங்களுக்கு தானா ஒரு இன்புட் வந்து கிடைக்குது. சூப்பர் சூப்பர். பிகாஸ் யூ மென்ஷன் ஜாயிண்ட் ஃபேமிலி நித்யா, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில ஒரு மதர் வந்து
நீங்க சொன்னீங்களே 8 மாசம் கிட்ட நான் வந்து டீப்பா ஒர்க் பண்ணேன். நம்ம கோர்சஸ்லாம் பார்ப்பேன். ஹடல் கால் அட்டெண்ட் பண்ணுவேன். 21 டேஸ். இந்த கோர்சஸ் எல்லாம் ஒரு மதருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கும்போது பார்க்கறதுக்கான டைம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். ஸோ எனக்கு உங்ககிட்ட 2 கொஸ்டின் இருக்கு. ஹவு டிட் யூ மேக் டைம்? அமித்ஸ் 2 பசங்க இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்க. வீட்டு வேலையெல்லாம் பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு அந்த கோர்சஸ் பண்ணும்போது எப்படி டைம் எடுத்தீங்க? அதை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சீங்க? அவங்க வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க? இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்ற ஹோம் மேக்கர்ஸ்க்கு இட் வில் பி அ வெரி யூஸ்ஃபுல் ஒன். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தப்போ எனக்கு சப்போர்ட் சிஸ்டம், ஹெல்பிங் ஹேண்ட், மெய்ட் யாருமே இல்லை. ஆனா எனக்கு வந்து என் பையனோட எப்பயுமே இருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு கீப் ஆன் டாக்கிங் முக்கியம். அவனுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு. அப்ப நான் வந்து நம்ம கம்யூனிட்டியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஐ ஓப்பன்லி கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அது வரைக்கும் கேட்கல. நைஸ். அது வரைக்கும் கேட்க மாட்டேன். அப்படியே போட்டு எல்லாம் நான் தான் பண்ணணும், யார்ட்டையும் கேட்டக்கூடாது, அது பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது, பர்ஃபெக்டாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பேன். நானே போய் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வெளிப்படையாவே என்னால முடியல, ஐ வாண்ட் ஹெல்ப் ஹோம், எனக்கு ஒரு மெயில் இருக்கு. அத நான் என்னைக்கு கேட்டனோ அன்னையில இருந்து ஒரு 1 வீக்குள்ளே எனக்கு அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. வெரி சூப்பர். ஆக்சுவலி நான் வெளிப்படையா கேட்க ஆரம்பிச்சதுக்கு எனக்கு சப்போர்ட் சிஸ்டம், ஹோல் ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிச்சு. எப்படின்னா நான் இப்ப வந்து 2 பேரும் கிட்ஸும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூல் போறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு இயர்லி மார்னிங் மீ டைம்னு ஒண்ணு வச்சுப்பேன். ஆஃப்டர் பெட் ரொட்டீன் மீ டைம்னு ஒண்ணு வச்சுப்பேன். அவங்க போனதுக்கு அப்புறம், ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் கரெக்டா 1 ஹவருக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, கிச்சன் ஒர்க், குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு, அந்த ஹெல்பிங் ஹேண்டையும் வச்சுட்டு, அவங்கள சப்போர்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மத்த எல்லா வேலையும் அவங்கள்ட்ட என்னென்னு பிரிச்சு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நான் வந்து யாருக்கிட்டேயுமோ அப்ரூவல் எதிர்பார்க்காம, எனக்கு நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு ஹெல்பிங் ஹேண்டை மட்டும் எதிர்பார்த்து கேட்டுட்டு, நானா ஓகே கோர்சஸ் எல்லாம் எடுக்கணும், இதை இன்னைக்கு முடிக்கணும், இதை இன்னைக்கு பண்ணணும், பண்ணணும் அப்படின்னு எடுக்க 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 எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்காவே அப்படியே ஒரு ஸ்கேல்ல வந்து அப்படியே கிட கிட கிடக்குன்னு உட்காந்துச்சு. வெரி நைஸ். இப்ப நீங்க மெய்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்க வீட்ல எப்படி, லைக் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, நீ எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல, எதுக்கு மெய்டு, எதுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல they were happy to be okay with it? என்ன what was your situation? இல்ல ஏன் அப்படின்னா என் பையனுக்கு என்னோட நீட் அதிகம் தேவை இருக்கு, அவன் நியர்பைல இருக்கையில அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே அவளுக்கு தேவையானது நீ செஞ்சு கொடு அப்படின்ட்டாங்க. வெரி குட், பியூட்டிஃபுல், லவ்லி. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணும்போது எப்படி வீட்ல இருக்கிற மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? அதாவது யூஸ்வலா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு படிக்க போறேன்னா அது படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு வேலை கிடைக்கும். இப்ப இந்த கோர்சஸ் எல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு அனாவசியமா எல்லாத்தையும் வாங்கி கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றானே புரியல. சோ இந்த வீட்ல ஒரு இது இருக்கும்ல, அவ ஏதோ பண்றா சும்மா காதுல மாத்திட்டு என்ன பண்றானே புரியல அப்படின்னு. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்தீங்களா? அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல அது வந்துச்சு. வந்தப்போ என் பொண்ணுகிட்ட எல்லாம் எங்க எங்க மாமன் இல்லாம கேட்பாங்க, என் பொண்ணுகிட்ட அப்ப என்னன்னா உங்க அம்மா பண்ற அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா எங்க பாப்பா போய் சொல்லுவோம், அவங்க ஒண்ணும் பண்ணல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஆன்டி பேசுவாங்க, அவங்க பேசுறது கேட்டு அம்மா நோட்ஸ் எடுப்பாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு நிறைய முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவாங்க, நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவான். ஆக்சுவலி நான் கோர்ஸ் எடுத்து பண்ண என்கிட்ட உள்ள சேஞ்சஸ் லிட்டரலா அவங்க பிசிக்கலா பார்க்க ஆரம்பிச்சோன்னு அவங்களால அதுக்கு மேல கொஸ்டின் கேட்க முடியல. எங்க பொண்ணுகிட்ட கேட்டதோடவே எங்க மாமன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஏதோ பண்றா, ஆனா நல்லதாதான் பண்றா, நல்லா பண்ணிட்டு இருக்கா, ஓகே குட்டா தான் அவள்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது, சோ குட் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர். இப்போ உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்க ஹெல்த், ரிலேஷன்ஷிப், பேரண்டிங் இதுல எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும்? I am a panic attack survivor. Oh, I am not able to take a decision.
I have taken antidepressant pills for sleeping. ஓகே. இது எல்லாமே ஒரு 3 இயர்ஸா இருந்துச்சு. 2022-2023. அப்போ வந்து என்னால யாரும் கொஸ்டின்னே சொல்ல முடியாது. என்னை யாராவது பிளேம் பண்ணிட்டாங்கனால எனக்கு வந்து ஐயோ என்னால ப்ரூவ் பண்ணனால என்ன வந்து ப்ரூவ் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லயே நான் ரைட் தான் சொல்லவும் முடியாம அதை ப்ரூவும் பண்ண முடியாம அப்படியே டிப்ரெசிவா போய் அப்படியே பேனிக் அட்டாக் டக்குன்னு வந்துடும், மூச்சு திணறல் ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டப்படுவேன். ஓ மை குட்னஸ். இத பார்த்தெல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப அப்படியே, எங்க அம்மா அப்பா பொண்ணு பாப்பா எல்லாருமே ரொம்ப அப்படியே உடைஞ்சு போன சமயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் பில்ஸ் எடுத்து தூக்கத்துக்கு போவேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்த சமயத்துலதான் நம்ம கம்யூனிட்டியில நான் ஜாயின் பண்ணிட்டு மெடிடேஷன், யோகா, கிராட்டிடியூட், இதுலயே கியூர் பண்ணி நான் வித்தின் 3 monthsலயே டிப்ரெஷன் பில்ஸ், ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ் இல்ல, உண்மையாவே டச்வுட் நான் சொல்லணும்னா மேம் இந்த 1 இயர்ல எனக்கு பேனிக் அட்டாக்னு வரல. ஆனா இதை விட கொடூரமான சூழ்நிலைகளை சந்திச்சிட்டேன் நிறைய. சூப்பர், அமேசிங். இது ஒரு பெரிய, எனக்கு பேனிக் அட்டாக் இருந்ததே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நான் மறந்துட்டேன் சுத்தமா. வெரி நைஸ், வெரி. அது என்ன விட்டு போயே போச்சு. பியூட்டிஃபுல். தட்ஸ் a very இதுதான் நான் பார்த்தேன் பெரிய சேஞ்ச் ஹெல்த்ல. அது ஆமா மேம். அப்புறம் கார்டிசால் லெவல்னால என்னன்னா ஃப்ரண்ட் ஹெட் பால்னஸ்ன்னு சொல்லுவோம், மேல் பேட்டர்ன் பால்னஸ், அது ரொம்ப அதிகமாகி ஹேப்டன். அப்புறம் பல்கி யூட்ரஸ் இஷ்யூ. ஸோ எல்லாமே ஃபேஸ் பண்ணேன். அது எல்லாமே அப்படியே கிராஜுவலா என்னை விட்டு போயிடுச்சு. த்ரூ கிராட்டிடியூட், த்ரூ மெடிடேஷன், த்ரூ ஜர்னல். இது எப்படி என்னை விட்டு போச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா எல்லாமே அப்படியே நார்மலைஸ் ஆயிடுச்சு, அப்படியே டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அது ஒண்ணு நான் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு கடந்த செப்டம்பர் 27 தான் நான் 1 year ஜர்னி என்னோட HMHல கம்ப்ளீட் ஆகுது. செப்டம்பர் 27. நைஸ். இன்னும் 1 year. ஓகே, பியூட்டிஃபுல். 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 1 yearல 1 year எக்ஸாக்ட்டா அப்போதான் நான் நினைச்சு பாக்குறேன் நான் என்னென்னலாம் கிராஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு உட்கார்ந்து நினைச்சு பார்க்கையில லிட்டரலா ஒரு புது பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகையில எப்படி தூக்கம் வராது முதல் நாள் நைட்டு, அந்த மாதிரி செப்டம்பர் 26 நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. நான் ஹெச்எம்ஹெச்குள்ள என்ன பண்ணேன் நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லை. ஆனா என்ன பண்ணேன்னு யோசிக்க அவ்வளோ சேஞ்சஸ் இருந்திருக்கேன் எப்படி அப்படின்னு அப்படியே நினைச்சு பார்த்து அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜாலியா ஹாப்பியா. அந்த தூக்கம் இல்லாத நைட்டு கூட ஒரு 12 o'clock 1 o'clock ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் ஹவ் இஸ் இட் ரிஃப்ளெக்டிங், லைக் நீங்க வந்து இந்த மாதிரி காமா ஹாப்பி ஆகும்போது ஹவ் இஸ் இட் ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங்? பேரண்டிங்ல நான் சொல்லணும்னா என் பொண்ணு எப்படி சொல்றது, இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அவ என்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அவளோட 3 years 4 yearsல எல்லாம் அவளுக்கு டிஸ்னி சாங்ஸ் எல்லாம் போட்டு நாங்கெல்லாம் ஆடுவோம். அந்த நித்யாலாம் காணாம போயிருந்தா கடந்த 7 years. அதெல்லாம் இப்ப அவளுக்கு திரும்ப கிடைக்குது. எப்படின்னா என்னையும் அறியாம அவ வந்து இப்ப கர்நாடிக் சாங் கத்துட்டு இருக்கா. அந்த சாங் அவ பாட பாட எனக்கு தெரியலனாலும் அந்த ஹம் பண்ணிக்கிட்டே நான் அவளோட சேர்ந்து ஆதி தாளம் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கிறது. அடுத்து வந்து அவளோட சேர்ந்து இந்த டிஸ்னி சாங்ஸ்க்கு சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது என்னையும் அறியாம. இதுல என் பையனும் இன்க்ளூடட். அவனோட எனர்ஜி பர்ன் பண்றதுக்கும் நாங்க கிரேசி டான்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு போடுவோம். அவன் ஆடுறான்னு அவன் ஆட ஆரம்பிச்சு நானும் என் பொண்ணும் ஜாலியா ஹாப்பியா டான்ஸ் எல்லாம் ஆட அவன் அப்படியே சேர்ந்துருவான் வைப்ல. சூப்பர் சூப்பர், இதெல்லாம் எப்படின்னே தெரியல. ஆனா தானாவே நடந்துச்சு. எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணல மேம். பிளான் பண்ணாமே அப்படியே எவ்ரிதிங் வாஸ் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. Lovely, lovely. And talk a little bit about your homemaker journey or your career, or what is it that you're moving towards? அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் பத்தியும் சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் பத்தி ஆக்சுவலி அவர்கிட்ட நான் எதுவுமே ஓப்பன் அப் பண்ணி கேட்டதே இல்லை 10 years. ஓப்பன் அப் பண்ணி கேட்காம நான் மனசுக்குள்ள எப்படி வச்சுப்பேன்னா, நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஏன் செய்யல,
ம் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க ஏன் செய்யல? அந்த கோபத்தை தான் அவர் மேல கிரட்ஜா அப்படியே அதிகமா காட்டுறது. இந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா என்னைக்கு நான் ஓபன் அப் பண்ணி ஆஃப்டர் ஹெச்எம்எஸ் எனக்கு இது வேணும், ஐ நீட் திஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது ம் நடந்தா நல்லா இருக்கும், ம் இப்படியெல்லாம் நான் பேசினப்பதான் அவரும் ஓபன் அப் ஆகுறாரு. கேட்டா ம் கேட்டா பண்ணுவனே, நான் பண்றேன், கேட்டா நடக்குமே. லேப்டாப், ஹி பிரசன்டட் மீ லேப்டாப் ஆன் மை வெட்டிங் ஆனிவர்சரி. நான் வெரி நினைக்கவே குட். இல்லை, ம் சர்ப்ரைஸா லேப்டாப் கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணாரு. நீ இன்னும் நிறைய எழுதணும், எழுது ஆன்லைன்ல, பாக்கெட் நாவல்ல எல்லாம் எழுது, அது அவர் தான் சொன்னாரு. அதுக்கும் எழுத ஆரம்பிச்சேன். எல்லாமே அவர் டக்கு டக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ம் பிளஸ் இப்போ வந்து கெரியர் வந்து பேச்சுலர் ரெமெடி பண்ணிட்டு, வெரி குட். சூப்பர். இப்போ பேச்சுலர் ஃபார் ரெமெடி ஆல் திஸ், லெவல், யா, சொல்லுங்க. கோ ஹெட் ப்ளீஸ். பேச்சுலர் ரெமெடி லெவல் 1 முடிச்சிட்டேன். லெவல் 2 ஒன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா அந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கு. பழைய நித்யா 35 இயர்ஸா எப்படி இருப்பா அப்படின்னா, சேலஞ்ச்னா பயப்படுவா, ம் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டான். எனக்கு செக்யூர் பிளேஸ் எதுவும் அதுக்குள்ளதான் நான் இருப்பேன், என்னை விட்டுறாரு, ம் என்னை வெளியில விட்டுறாத, என்னை வெளியில விட்டுறாத அப்படின்னு இந்த யா குட்டி நித்யாட்ட சொல்லிட்டே இருப்பேன். யா வண்டி ஓட்டி போகையில கூட எப்படி போயிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஒரு டர்னிங் வருது, அது ஒரு ஷார்ட் டர்னிங், அந்த ஷார்ட் டர்னிங்ல ஒரு சின்ன மண்ணு லாரி திரும்புது அப்படின்னா, இந்த மண்ணு லாரி போய் முடியட்டும், அப்புறமா நம்ம போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ம் இப்பெல்லாம் ம் அது போகுதா, சரி போய் பின்னாடிதான் பார்ப்போம், எப்படி நம்ம போக முடியும், அந்த சேலஞ்சஸும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே வெரி மாதிரி குட். இப்போ இருக்கிற லெவல் 2 ரொம்ப சேலஞ்சிங்கா தான் மேம் போகுது. கான்வர்சேஷன், கேஸ் டிஸ்கஷன் அப்படின்னா நிறைய சேலஞ்சிங்கா போகுது. ஆனா அதை நல்லா ஹாப்பியா பண்றேன். டெய்லி ஒண்ணு லேர்ன் பண்றேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா அதை பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸலென்ட். பியூட்டிஃபுல். செம. ஸோ இப்போ அகெயின் கம்மிங் பேக் டு திஸ் ஹோம் மேக்கர் திங், டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ், நீங்கள் பேச்சுலர் படிக்கிறீங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபிசிக்கல் இதுக்கு வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்கும் ஹவு டு யூ ஃபைண்ட் டைம்? அண்ட் யூ ஆல்சோ சே தட் உங்கள் பையனுக்கு நிறைய டைம் தேவைப்படுது அப்படி, ரைட்? இது எல்லாத்தையும் எப்படி, ஹவு டு யூ பேலன்ஸ்? ஆக்சுவலி மேம் மார்னிங் கண்டிப்பா எனக்கான மீ டைம். இயர்லி மார்னிங் 5 to 6 ஆர் 5:30 to 6:30. அந்த டைம்ல என்னோட ஸ்ட்ரெச்சஸ், யோகா, கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் நான் மார்னிங்கே எழுதிடுவேன். சூப்பர். ம் அன்னைய டே ஸ்டார்ட் பண்ணையிலே எல்லாத்துக்கும் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி எழுதிடுவேன். இஃப் சப்போஸ் எனி ஒரு 5 டேஸ் எனக்கு கண்டினியூஸா எழுத முடியலனாலும் அதுக்கு நான் கில்ட்டா ஃபீல் பண்றேன். ம் என்னால எழுத முடியல இன்னைக்கு, எனக்கான டைம் இன்னைக்கு மெடிடேஷன் ஸ்ட்ரெச்சஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு ம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. சூப்பர். ஹாப்பியாவே அடுத்து ஈவினிங் டைம்ல ம் கண்டிப்பா வீக்லி ம் 3 days ஆர் 4 days வாக்கிங் போகும். நைஸ். வாக்கிங் போறப்போ என்னோட கிட்ஸும் கண்டிப்பா என்னோட வருவாங்க. ஓ ஓகே. ம் அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு ஏதாவது ஓடிட்டு அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்க. நான் அவங்க பின்னாடியே நடந்து வந்துட்டு நைஸ். என்னோட டைம் நான் அந்த டைம்ல அப்படியே எடுத்துட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல என் பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவா, ஆனா ம் என் பையன் பக்காவா சப்போர்ட் பண்ணுவான் அவனுக்கு. ம் எதுவுமே பண்ணணும், என்னோட ஜாலியா அவனும் நடந்து வந்துட்டு இருப்பான், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பான். நைஸ். என் பையனுக்கு எந்த டைம் நான் கொடுப்பேன்னா மேக்சிமம் ஆஃப்டர் 5 o'clock ஈவினிங். அது ஒரு நைஸ். ஷெட்யூல் மாதிரி. 5 to 7:30 கண்டிப்பா அவனோட உட்காந்து பேசிட்டு அவனை ஹாப்பியா வச்சுட்டு அன்னைய டே அவனோட எப்படி போணுச்சுன்னு அவன்கிட்ட பேசிட்டு அவனோடயே இருப்போம். 7:30 to 8:30 அவங்க அப்பாவோட அவன் இருப்பான். 8:30க்கு சாப்பிட போயிடுவோம் எல்லாருமே டின்னர் டைம் முடிச்சிருவோம். நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்றேன். ஏன் இன்டர்மீடியன்ட் அப்படின்னா, இந்த கண்ணா பின்னான்னு நம்மளுக்கு சுகர் கிரேவிங் ஜாஸ்தியாயிட்டே இருந்துச்சு, கார்டிசால் லெவல் அதிகமா இருந்தது, அதை கம்மி பண்றதுக்காக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் போனேன். ஸோ அதுலயும் சக்சஸ் பார்த்தோன்னே அதையும் நான் ஃபாலோ பண்றேன். யாரு சாப்பிடுறாங்களோ இல்லையோ ம் ஈவினிங் 7 o'clock இல்ல ம் 7:30 நான் சாப்பிடுவேன். சூப்பர். வெரி குட். சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த டைம் நான் சொல்லிடுவேன், தம்பி நான் சாப்பிட்டு வரேன் கதிர், நீ விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஹி வில் பிளே. அவன் விளையாண்டுட்டு நைஸ். இருப்பான், நான் போய் சாப்பிட்டு நான் வந்து நைஸ். நான் என்னைக்கு ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணேன்னா ஹீலிங் எடுத்தப்போ
நான் தான் அவனை பாத்துக்கணுங்கிற எனர்ஜியவே நான் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் he ம் shows much 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 improvement. வாவ் அந்த ஒரு எனர்ஜி எங்களை சுரண்டி பார்த்துட்டே இருக்கும், என்னையும் என் ம் வீட்டுக்காரரு. நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். நானுமே இப்ப அவர்கிட்ட எல்லாம் அங்க சொல்லி சொல்லி இப்ப அவருமே எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, ஒரு 50% அவரும் சேஞ்ச் ஆயிட்டாரு. ம் அவனை விடுப்பா ஃப்ரீயா விளாண்டுட்டு இருப்பான் ம் அப்படிங்கிற நைஸ் மோடுக்கு அவரும் வந்திருக்காரு. வெரி நைஸ் வெரி நைஸ் பியூட்டிஃபுல். இதுதான் நான் பண்ற டைம். இப்போ இந்த 1 இயர்ல நைட்ல கண்டிப்பா ஏதாவது சொல்லுங்க. நைட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு புக் படிப்பது, கண்டினியூஸா ஒரு புக். அந்த கண்டினியூஸா அந்த புக்கை முடிச்சே தீரணும்னு படிக்காம அதை என்ஜாய் பண்ணி ஃபீல் குட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்து புக்ஸ் இருக்கும், கல்கி. ஆஹ் இப்போ உள்ள ஏதாவது டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் இன் தமிழ் வெர்ஷன் சொல்லி அமீஷ் பட்டேலோடது அந்த மாதிரி எடுத்து ஹிஸ்டாரிக்கல் வேல்பாரி இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து படிப்பேன். ஏன்னா அதெல்லாம் செம. படிக்கையில ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும். யா படிச்சு முடிச்சிட்டேன்னா அந்த டேவே எனக்கு முடிஞ்ச மாதிரியே. வெரி குட் வெரி குட் எக்ஸலண்ட் சூப்பர். நித்யா, இப்போ இந்த 1 இயர்ல நீங்க இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் ஆஹ் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஒரு முக்கியமான டூல்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டூல்ஸ்ன்னு சொல்லாம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டூல்ஸ் நான் எப்படி சொல்லுவேன்னா என்னோட மெயின் சப்போர்ட் சிஸ்டம் சொல்லுவேன், மை ஃபேமிலி. கண்டிப்பா டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர். அது இன்லாஸ் ஆகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோட கிட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. அது உண்மை. அருமை அருமை. அதை நான் வந்து உணர்றேன் இந்த தருணத்துல. சூப்பர். அடுத்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவேன்னா அக்செப்டிங் மை செல்ஃப், பீயிங் மோர் ஆஃப் மீ. நான் ரொம்பவும் என்ன மாதிரியே தான் இருந்தேன், பட் டிடன்ட் சப்ரஸ் மை எமோஷன்ஸ். வெரி நைஸ். அதை சப்ரஸ் பண்ணி பாட்டில் அப் பண்ணவே இல்லை. சூப்பர். பாட்டில் அப் பண்ணாதான் அது ட்ரிகர் ஆகுது. இந்த அக்செப்டன்ஸ், அக்னாலஜிங் யுவர் எமோஷன்ஸ் ஆர் ஹீலிங் யுவர் ஓன் திங், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள் or இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அவர் வியூவர்ஸ் ஆல்சோ வில் ட்ரை மாத்துறதுக்கு நம்ம things that help you. ஒரு சமயத்துல நம்மளுக்கே பிடிக்காம போயிடும்ல மேம். சில நேரங்கள்ல நம்மளே கத்திட்டு இருப்போம். கத்திட்டே இருக்கையில என்னடா இவள்கிட்ட வந்தாலே சத்தம் போட்டுட்டு தான் இருப்பா போல, இந்த வீடே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு எல்லாருமே ஒதுங்கி போவாங்க சில நேரங்கள்ல. இந்த மாதிரி எனக்கு என் லைஃப்ல நடந்திருக்கு. எப்படின்னா, நித்யானா சத்தம் தான், நித்யானா டெரர் தான், நித்யானா ஆல்வேஸ் ஷவுட்டிங் தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறைதான் சொல்லிட்டு இருப்பான். அவளை நீங்க சந்தோஷமா வச்சுக்கவே முடியாது. இந்த மூட்ல தான் நான் இருக்கேன். இத வந்து ஒரு சமயத்துல என் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வெளிப்படையாவே சொன்னாங்க, தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க, இருந்தா உங்களுக்கும் நல்லது இல்ல, குழந்தைங்களுக்கும் நல்லது இல்ல, ஃபேமிலிக்கும் நல்லது. அவங்க வெளிப்படையா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு நான் நல்லதுதான் சொல்றேன், தயவு செஞ்சு இதுக்கு அட்ரஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழி கண்டு. அப்படி சொல்ற டைம்ல தான் உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் தீபா மூலமா எனக்கு தெரியும். முன்னாடி வந்து உங்களுக்கு இதே 24 மணி நேரம் தான் இருந்தது நித்யா, இல்லையா? அது நீங்க எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க? Complaining. Always keep on complaining, showing grudge to others. எல்லாரையும் போட்டு வாங்குறது, போட்டு தாக்குறது, திட்டிட்டே இருக்கிறது, அழுதுட்டே இருக்கிறது, என் லைஃப் இப்படி ஏன்டா இருக்குன்னு நொந்து போய் உட்கார்ந்துருக்குது. ஒரு இருட்டுக்குள்ள போய் நானே எனக்கு க்ளோஸ் தான் வச்சுப்பேன். அப்படியே போயிடும். எப்ப பார்த்தாலும் அப்படியே போயிடும். அந்த 24 hour அப்படியே போயிருக்கு லிட்டரலா. இப்ப நான் சொல்றேன், இந்த 24 hour எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருப்பேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைச்சா அந்த காலத்துக்கே நான் நன்றியோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ உங்களுக்கு உங்களோட வாக்கிங்கோ, யோகாக்கோ, மெடிடேஷனுக்கோ எதுக்குமே எதுவுமே பண்ணதில்லை.
keep on complaining, keep on irritating others, showing angry to others. இதுதான் இருக்கு. ஹாப்பி மாம் ஹப்புள்ள வந்த உடனே உங்களுக்கு உங்களோட டாப் 3 லேர்னிங்ஸ் ஆர் டாப் 3 திங்ஸ் தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ? Prioritizing myself is not a guilt at all. Super, amazing. Asking for help is not a bad thing. Lovely. Make your own support system னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அடுத்து what we believe, what we are. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம. அது நம்ம நல்லதாவே நினைச்சிட்டு போயிடுவோம். அருமை அருமை. ஹாப்பி மாம் ஹப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு few tools or what helped you come here? Meditation. Super. Early morning meditation. நான் early morning meditation 1 week அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டட் செஷன் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஏர்லி மார்னிங் மட்டும் அட்டன் பண்ண மாட்டேன். ஷார்ப்பா 11 அலாரம் வச்சு அட்டன் பண்ணுவேன். எப்படின்னா எல்லாரும் போயிடுவாங்க, வீடே அமைதியாயிடும். அப்போ போய் 11 அலாரம் வச்சு திரும்ப அந்த மெடிடேஷன் மார்னிங் ரிச்சுவல் பண்ணுவேன். அடுத்து கிராட்டிடியூட் நான் இது வரைக்கும் 0.5% கூட என் லைஃப்ல 35 இயர்ஸ்ல யாருக்குமே ஹார்ட்ஃபுல்லா சொன்னதே இல்லை. ஹார்ட்ஃபுல்லா. சூப்பர். ஆஃப்டர் ஹெச்எம்எஸ் ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, எங்க மெய்ட் அக்காவுக்கு நான் வந்து சேலரி கொடுக்குறேன். ஷீ இஸ் டூயிங் ஹர் ஒர்க் தான். ஆனா அவங்களுக்கு ஏன் நான் டெய்லி கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அவங்க கிளம்பையில அக்கா ரொம்ப நன்றிக்கா, தேங்க்ஸ் தான், குயிக்கா எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. அந்த நன்றி இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, ஆனா இப்பெல்லாம் சொல்றேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்தாலும் பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எனக்கான டைம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்களும் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் நீட்டுறதுனால தானே. அப்படிங்கிறப்போ அந்த நன்றிக்கா அப்படின்னு சொல்றது கூட இப்ப ஹார்ட்ஃபுல்லா சொல்றேன்னு எனக்கே ஃபீல் ஆகும் அந்த நன்றிங்கிற வார்த்தை. அது நான் என் பொண்ணு சொல்லுவா, இப்ப என்னமா நீ ஒரு சின்ன விஷயம் நானும் தம்பியும் பண்றோம், அதுக்கு போய் இவ்வளவு ஹாப்பியா லவ் யூ பட்டும் சொல்ற அப்படின்பா. ஏன்னா நான் லவ் யூங்கிற வார்த்தையை விட்டே ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. 2 பேரையுமே பார்த்து சொன்னதே இல்லை. என் பையன் பொண்ணு 2 பேரும் அவரை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணதே கிடையாது. 2 பேரையும் ஏதோ கடமைக்கு பண்ணுவோம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எது பண்ணாலும் ஹார்ட்ஃபுல்லா பண்றப்போ அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ அவளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல மறந்துட்டேன், நீ எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், தயவு செஞ்சு சொல்லுமா ஹாப்பியா. நான் மறந்துடுவேன், ஏதாவது ஒரு பரபரப்புல மறந்துட்டாலும் வந்து அவ கேட்டு வாங்கிட்டு போறது. இதெல்லாம் நம்ம ஹாப்பி மாம் ஹப்ல எனக்கு யூஸ் ஆன டூல்ஸ். கிரேட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், ஹடில் கால் ரேண்டமா தான் நான் கேட்பேன். டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணி கண்ண ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண உடனே ஏதாவது ஒரு ஹடல் பிளே ஆகும். என்னைக்காவது நான் டவுனா இருந்தேன், அந்த ஹடல்ல கண்டிப்பா எனக்கான ஆன்சர் இருக்கு. அத நான் நிறைய உணர்ந்திருக்கேன். ஈவன் நம்ம ஆனிவர்சரி கால்ல நான் ரொம்ப பெரிய குழப்பத்துல இருந்தேன். ஆனிவர்சரி கால்ல ஃபர்ஸ்ட் நீங்க 1 o'clock இருந்து 2 o'clock பேசுனதுக்குலாம் எனக்காக பேசுற மாதிரியே இருந்துச்சு. வாவ், வெரி குட், நைஸ். அப்பவே எனக்கு அப்படியே ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ அப்படியே கிளியர் ஆன மாதிரி இருந்துச்சு. வாவ், சூப்பர். தேங்க்யூ நித்யா. அண்ட் மத்த மதர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம்? ஃபேமிலி, குழந்தைங்க, ஹஸ்பண்ட், இன்லாஸ் எல்லாருக்கும் நம்ம நிறைய பண்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற நம்ம குழந்தை, அதாவது நமக்குள்ள இருக்க அந்த சின்ன வயசு குழந்தைக்கு எதுவுமே தீனியே போடுறது இல்லை. அந்த இன்னர் சைல்டு அந்த தீனியை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமோ இல்ல வாரத்துல ஒரு தடவையோ நம்ம போட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். இதுதான் எனக்கு அடிக்கடி தோணும். ஏன்னா அந்த குட்டி நித்யா இப்பதான் அடிக்கடி எட்டி பாக்குறாங்க. நிறைய நிறைய திருப்தியா இருக்கு. சில மொமெண்ட்ஸ் குட்டி மொமெண்ட்ஸ் கூட ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க அவங்க. அது எனக்கு ஃபீல் ஆகுது.
அதான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற குழந்தைய நம்ம மிஸ் பண்ணிடுறோம், சுத்தி உள்ள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றோம். அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை தனத்துக்கு உயிர்ப்பு கொடுத்துட்டு இருக்க மாதிரி குட்டி 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 விஷயங்கள் செஞ்சுட்டே இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும். அருமை அருமை அருமை. ஹாப்பி மாம் ஹப்ப பத்தி ஒரு வார்த்தையில சொன்னோம்னா? புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே ஞானோதயம் வந்துச்சு. அதே மாதிரி தமிழ் பேசும் அம்மாக்களுக்கு ஆஹ் ஞானோதயம் வர்ற ஒரு இடம் வந்து ஹாப்பி மாம். சீரியஸா இது எனக்கு தோணும் அடிக்கடி. ஏன் அப்படின்னா, உண்மையாவே நிறைய விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாமே இருக்கும். இதுதான் உண்மை. அதை தூசி தட்டி எடுத்து விடுறதுக்கு நம்ம கம்யூனிட்டி தான் மேம். அந்த கோர்சஸ் எல்லாம் கரெக்டா போய் அது செட் ஆகி உட்கார்றப்பதான் அந்த தூசி தட்டி எல்லாம் வெளியில வரும். Such a lovely, thoughtful and heartfelt interview, Nithya. Thank you so much for sharing. நீங்க நிறைய பேர் வந்து இத ஒரு சோஷியல் மீடியால ஷேர் பண்றதுக்கு இப்போ வந்து தயக்கமான ஒரு விஷயம். நான் பேனிக் அட்டாக் சர்வைவர், எனக்கு என்னோட பையனுக்கு நிறைய என்னோட டைம் தேவை, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியால வெளில வந்து சொல்றது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் பை யூ ஓப்பனிங் அப், ஐ திங்க் நிறைய மதர்ஸ் இதை பார்த்துட்டு அவங்களுக்கான மீ டைம், அவங்களுக்கான இன்னர் ஒர்க் அண்ட் ஹீலிங்கை வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களோட இன்ஸ்பைரிங் ஜேர்னிக்கு உங்களோட இன்டர்வியூ ஒரு சூப்பர் இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ நித்யா. And viewers, if you are watching this for the first time, if you have not subscribed to our channel, please subscribe. And if you want to join our community, இதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் 1 இயர்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையை அழகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, we invite you with open arms to join our Happy Mom Hub community. You can ping us in person and நாங்க உங்களுக்கு அந்த எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புறோம். And we conduct free webinar very periodically. இந்த free webinarலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், so that you will start understanding what our emotions are. Guilt எப்படி வந்து எப்படி வந்து தவிர்க்கலாம், ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம், அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஃப்ரீ வெபினார்ல யூ கேன் அட்டெண்ட். அண்ட் ப்ளீஸ் டூ திங்க் ஆஃப் டேக்கிங் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். தட் அதுதான் வந்து ஒரு அம்மாவோட ஒரு தலையாய கடமையா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you so much. Ramya Sundar here, your happiness coach.